வெல்கம் காய்ஸ். வெல்கம் ப்ரோ. கவான் அப்புறம் பிஜிடியோட அனல் பறந்துட்டு இருக்கு போல. எப்படி போயிட்டு இருக்கு? என்ன நல்லா வரும் சொல்லு. உனக்கு என்ன தோணுது? பக்கத்துல வச்சு துண்டை இருந்தா தலையில போட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். ஸ்மித்து கம்பேக் கொடுப்பான்னு அது நக்கிருச்சு. இந்தியா வந்து இந்த அளவு விக்கெட்லெஸ்ஸா ஒரு டே முடிப்பாங்கன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிட்ச் ஒரு பக்கம் ஃபேவர் பண்ணாலுமே அது ஏதோ கிராஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேக்கும் இந்த டேக்கும் அது ஓவர் நைட்ல கிராஸ். ஃபர்ஸ்ட் டேல கிராஸ் அதிகமா எடுத்திருக்காங்க. இல்ல இன்னைக்கு அந்த அளவுக்கு கிராஸ் எதுவுமே பிட்ச்ல அவங்க பண்ணல. என்ன எனக்கு இந்தியாவோட இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்த்ததுதான். அதே மாதிரியே யாருமே நல்லா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனா பண்ட் மட்டும் வழக்கம் போல அவனோட கடமையை சிறப்பா செஞ்சுட்டு போனா, ஒரு டெபியூட்ல நிதிஷ் ரெட்டி இப்படி ஆடுறது ரொம்ப சூப்பரான விஷயம். செமையா இருந்தான். அதுக்கப்புறம் இந்தியாவோட பவுலிங்கை பத்தி தான் நம்ம பேசியே ஆகும். நான் வீடியோ சொல்லியிருந்தேன், பும்ரா எக்கனாமி அதிகமா போயிட்டு இருந்தாண்டா ரீசெண்டா அப்படின்னு. கரெக்டா அது ஆப்போசிட்டா நடந்தது. செம்ம எக்கனாமி ஆகணுமா. விக்கெட்டை தாண்டி சரியான ப்ரெஷர். எல்லா பேட்ஸ்மேனும் ப்ரெஷர் பயங்கரமா ஏற்றி விட்டு செட்டப் பண்ணி விக்கெட் எடுத்தது பும்ரா தான். கிரெடிட்ஸ் பும்ராக்கு தான் கொடுக்கணும். கண்டிப்பா 150 வச்சுட்டுலாம் போட்டதெல்லாம் காட் லெவல். யோசிச்சு பாருங்களேன், கான்பிடன்ட் எவ்வளவு லோவா இருந்திருக்கும். 150 தான் அடிச்சிருக்காங்க. வேற மாதிரியான ஒரு டிஸ்பிளே, பவுலிங் டிஸ்பிளே. அதுவும் நீயும் மகேஷும் சொன்ன மாதிரி ஒரு மொமெண்டமே இல்லாம வரானுங்க. நியூசிலாந்து கூட கண்டினியூஸா 3 மேட்ச் தோத்துட்டு 150 சேஸ் பண்ண முடியாம தோத்துட்டு மொமெண்டமே இல்லாம செம்மையான பேஸ் அட்டாக் தான். ஹர்ஷித் ராணா, சிராஜ், பும்ராவும். ஆனா உண்மையா சொல்லணும்டா, விக்கெட்டோட அசிஸ்டன்ஸ் நிறைய இருந்தது. அதனாலதான் இவங்களோட அவுட்புட் இப்படி வந்தது. அதனால பிளேயர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்க கூடாதுலாம் கிடையாது. பிளேயர்ஸும் நல்லா சூப்பரா ஃபுல்லா போனாங்க. ஆஸ்திரேலியா எதிர்பார்க்காத மாதிரி திணற விட்டாங்க. இதுல காமெடி என்னன்னா, இவனுங்க இதுல யாரு ஒஸ்ட்னு போட்டி போட்ட மாதிரி இருக்கு பேட்டிங்ல. நீங்க ஒஸ்டா இல்ல நாங்க ஒஸ்டாங்கிற மாதிரி. ரொம்ப ஒஸ்டா ஆடினாங்க ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன். அது ஒஸ்டா ஆடினாங்களா இல்ல பும்ராவோட மேஜிக்கா அன்பிளேயபிளா, அது நம்ம எல்லா பாலும் அந்த மாதிரி சொல்லிட முடியாது இல்ல. ஆமா, அது சொல்லிட முடியாது. எனக்கு என்னமோ ஈக்குவலி இது ஒரு பவுலர்ஸ்க்கான ஒரு டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மட்டும். இல்ல அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2 டீமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு டே முடிஞ்சது பாரு எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு டெஸ்ட் மேட்சோட பியூட்டியே அதான். இப்போ நாளைக்கு இந்தியா குயிக்கா விக்கெட்டை கூட விட்டுறலாம். விட்டுட்டு அவனுங்க கூட நின்று சேஸ் பண்ணியும் முடிக்கலாம். நாளைக்கு ஃபுல் டே இந்தியா ஆடினாலும் ஆடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இனிஷியலா அந்த சீம் அசிஸ்டன்ஸ் இப்போ இல்ல. அது கிளியரா தெரியுது. ஆனா மேபி நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன நடக்கும்னு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கோலியோட கையில தான் கேம் இருக்கும். நாளைக்கு 1 டே ஃபுல்லா கோலி நின்னுட்டா ஸ்ட்ரைட்டாவே ஆஸ்திரேலியா. இப்பயும் சொல்றேன், கோலி நிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்சே எதுக்கு பெர்த்ல போகணும்? ஸ்ட்ரைட்டாவே இந்தியாவை அட்டாக் பண்ணணும். மைண்ட் செட்டாவே இந்தியாவை அட்டாக் பண்ணணும். பெர்த்ல இந்தியாவுக்கு ஒஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு, பவுன்சி ட்ராக்ல ஆட மாட்டாங்க அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சதெல்லாம் இந்தியா ஜெயிச்சதெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும் வர வேண்டிய கிரெடிட் நீ ஆஸ்திரேலியாவுக்கு திருடி கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஸ்மித் பின்னாடி அதுக்கு சொல்ல நான் ஜஸ்ட் ஒரு பிச்சை மட்டும் வச்சு இல்ல ஃபேரா கொடுக்குறாங்கன்றத நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது 5 days கம்ப்ளீட் ஆனாதான் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல எப்படின்னு. இப்போ சொல்ற பாயிண்ட் இப்போ ஃபுல்லா அக்ரி பண்ண முடியாது. மேபி 5 days முடிஞ்சா அது நமக்கு எப்படின்னு தெரியும். எப்படி நடக்குது உண்மையாலே ஃபேரா தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது 5 days முடிஞ்சா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா பெர்த்ல கொடுத்தது இன்டென்ஷனலா இந்தியா மைண்ட் செட்டாவே அட்டாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க திணற விட்டுட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால தான். யூஸ்வலா பெர்த்ல டெஸ்ட் சீரிஸ் எப்போதுமே ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. மெல்போர்ன்ல தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்கும். மெல்போர்ன் இல்ல சிட்னி இருக்கும். சிட்னி இருக்கும்.
இதுல பெர்த்ல எப்போதுமே ஒரு தேர்ட் மேட்ச் ஃபோர்த் மேட்ச் அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அதாவது டிசைடர்ல நம்ம போய் அங்க அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா அது இந்த வந்து டைம் ஏன் பிரிஸ்பேன் பெர்த் வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த அதான் டிசைடர். இப்ப ஏன் ஆமா இப்ப ஏன் பெர்த் சூஸ் பண்ணாங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாவே இந்தியா வந்து மைண்ட் செட்டாவே அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஓகே, நாளைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம நிறைய சொல்லியிருந்தோம், எதுவுமே நடக்கல. இந்த வீடியோலயே நீ அதே மாதிரி நாளைய டே இல்ல இதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல யார் யார் ஆடுவா ஆஸ்திரேலியால என்ன நினைக்கிற? இல்ல ஒரு ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பா விளையாடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ் தான். அந்த டார்கெட் வந்து கிட்டக்க போவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா கொஞ்சம் சான்ஸ் கம்மின்னு தான் நினைக்கிறேன். இந்த கன்சிடரிங் த லீடு. அதுவும் இல்லாம இன்னைக்கு 3 பேருக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஜெய்ஸ்வால், ராகுல், அடுத்து ஸ்டார்க். அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஒரு நானும் கிரெடிட்ஸ் வந்து ஜெய்ஸ்வால் ராகுலுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அவ்வளவு கிரிட்டிசிசம் வந்து நான் அந்த போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், இவ்வளவு கிரிட்டிசிசம் இருக்கிறதுனாலே ராகுல் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாண்டா அப்படின்னு. அதே மாதிரியே ராகுல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டாண்ட் அவுட் இன்னிங்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 100க்கு மேல வருது. அதெல்லாம் பெரிய விஷயம் தான். அதுவும் ஆஸ்திரேலியாவோட 100 மேல இல்ல 150 பிளஸ் மேல. அது இது ரெக்கார்ட்லாம் சொல்றாங்க. ஆமா, எது ரெக்கார்ட்லாம் சொல்றாங்க. அது கண்டிப்பா கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். அதனால வந்து இந்தியாவுக்கு ஃபேவர்னு சொல்லிடவே முடியாது ராஜேபி. இதுதான் டெஸ்டோட பியூட்டியே. இப்போ நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிச்சோட விக்கெட்டோட இது வந்து பேட்டிங் ஃபேவரா இருந்தது. நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். எனக்கு தெரியல, எனக்கும் அதை பத்தி டீப்பா தெரியாது. ஆனா எனக்கு அப்படி தோணுது, இந்தியாவுக்கு டோட்டல் ஃபேவரா போவாது, எப்படி வேணாலும் வந்து மேட்ச் அப்படி இப்படி மாறும். நாளைக்கு இந்தியா குயிக் விக்கெட்ஸ் விட நிறைய இது இருக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு ஒரு இது ஒண்ணு பாத்துருக்கேன். ஸ்டாட்ஸா இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ டாப் ஆர்டர்ல வந்து அந்த அளவுக்கு ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ட் எல்லாம் அடிக்கவே மாட்டான். அது எப்போதுமே நடக்கும். ஏன் அது நடக்கும்னே தெரியாது. இப்போ ஒரு டாப் ஆர்டர்ல ஒரு 3 பேர்ல 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்ல வந்து பண்ட் அந்த அளவுக்கு அடைய மாட்டாரு. அது ஏன்னே தெரியல. நாளைக்கு ஆடுறாரான்னு பார்ப்போம். மேபி பண்டோட இன்னிங்ஸும் கோலியோட இன்னிங்ஸும் நாளைக்கு ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியால வந்துட்டு கண்டிப்பா வந்து லபுஸ்டேஞ்சும் ஸ்மித்தும் ஏதாவது பண்ணி தான் ஆகும். இல்லைன்னா ஆஸ்திரேலியா வந்து காப்பாற்ற முடியவே முடியாது பும்ரா டீமும் சிராஜ் ராணா டீமும். ஏன்னா அவங்க வந்து சீம்ல வந்து கொஞ்சம் நல்லாவே போடுறாங்க. இப்போ பார்த்த வரைக்கும் பெட்டராகவே போடுறாங்க. ஒன்றும் சொல்ல போனா ஆஸ்திரேலியால எசலூட் மட்டும்தான் நல்லா போடுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்தியாவிட்டேருந்து ஆஸ்திரேலியாவை காப்பாற்றணும். லபுஸ்டேஞ்சும் ஸ்மித்தும் கொஞ்சம் இது எடுத்து ஆடிதான். ஓகே, பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இன்னைக்கு வந்து கெஸ்ட் யாரும் வரல. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து ஸ்பெஷலா யாராவது ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு வீடியோ போடுங்க. பாய். பாய் பாய் பாய்.